செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் புகையிலை பொருள் விற்பனையில் ஈடுபட்ட பீகார் மாநில இளைஞர் பிடிபட்டார். விஷ்ணுபிரியா நகரில் தங்கியிருந்த பீகாரைச் சேர்ந்த பிரோஜ் என்பவர் புகையிலை பொருள் விற்பனைக்கு சென்றபோது பிடிபட்ட நிலையில் அவரிடம் இருந்து 15 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. விளம்பர மாடல் ஆட்சியில் ஏவல் துறை மீது பயம் இல்லாததால் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் போதைப்பொருள் விற்பனையில் தைரியமாக ஈடுபட்டு வருவதாகவும் அதன் காரணமாக தடையின்றி போதைப்பொருள் புழங்குவது வாடிக்கையாகி உள்ளதாகவும் விமர்சனம் எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் 1082 போதை மாத்திரைகள் கடத்தி வந்த 2 இளைஞர்கள் பிடிபட்டனர். அவர்களிடம் இருந்த 1082 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் ஆற்காடு பகுதியைச் சேர்ந்த ஜெய் கணேஷ், ஹரிஷ்குமார் ஆகிய இருவரும் மும்பையில் இருந்து குறைந்த விலைக்கு போதை மாத்திரைகளை வாங்கி வந்து தமிழ்நாட்டில் அதிக விலைக்கு விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் சிறு குறு தொழில் போல போதைப்பொருள் விற்பனையில் இளைஞர்கள் ஈடுபட்டு சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். சென்னை வேளச்சேரியில் 3 கிலோ கஞ்சா வைத்திருந்த 2 பேர் சிக்கினர். வேளச்சேரியைச் சேர்ந்த ஜீவானந்தம், கார்த்திக் ஆகிய இருவரிடம் இருந்து 3 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை உள்பட மாநிலம் முழுவதும் போதைப்பொருள் கடத்தல் பேர் வழிகள் கைது செய்யப்படாத நாளே இல்லை என்று சொல்லும் அவலம் எழுந்துள்ளது. தமிழகத்தில் இளந்தலைமுறையினரை சீரழிக்கும் கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்தாமல் விடியா ஸ்டாலின் அரசு மெத்தனமாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.